ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்த நிலையில் அதிமுக தற்பொழுது காட்டமான விமர்சனத்தை முன்வைத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம். தற்பொழுது அதிமுக ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்ததை தொடர்ந்து காட்டமான விமர்சனங்களை முன்வைத்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கூச்சமே இல்லையா ஓ பன்னீர்செல்வம் என அதிமுக கடுமையான விமர்சனத்தை திமுகவில் இணைந்த ஓ பன்னீர்செல்வம் மீது வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக ரோசி டீ கடை நடத்திட்டு இருந்த உங்களை ஆளாக்கி அமைச்சராக்கி ஏன் முதலமைச்சராகவே ஆக்கியது இந்த இயக்கம். அம்மா வளர்த்த இயக்கத்திற்கு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கையெழுத்து போடும் பெருமையை கொடுத்தது அழகு பார்த்தார்கள் அதிமுக தொண்டர்கள். ஆனால் நீங்கள் உள்ளே இருந்து ஊப்பியாகவே இருந்தீர்கள். எம்ஜிஆர் மாளிகையில் கருணாநிதி வசன புத்தகம் படித்துக் கொண்டிருந்தீர்கள். உண்ட வீட்டுக்கே இரண்டகம் செய்வது போல் வளர்த்த இயக்கத்தின் வாயிற்கதவுகளை எட்டி உதைத்தீர்கள். பாவம் சும்மா விடுமா? அரசியல் அனாதையாக இனி நீங்கள் அஇஅதிமுக வேட்டியை கூட கட்ட முடியாத நிலைக்கு தள்ளினர் ரத்தத்தின் ரத்தமான அதிமுக தொண்டர்கள். பசுத்தோல் போர்த்தியை கொண்டு நீங்கள் நடத்திய நாடகம் எல்லாம் அம்பலப்படுத்த நின்றதும் வேறு வழியே என்றதும் ஓனர் வாசப்படிக்கே போயாச்சா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இனி உம்மை போன்ற பச்சொந்திக்கு அம்மா எல்லாம் சும்மாதானே, உதயநிதி வாழ்க, இன்பநிதி வாழ்க என வெட்கமே இல்லாமல் மானங்கெட்டு திரிய வாழ்த்துக்கள். இந்த கர்மத்துக்கு தர்மயுத்தம் 1, தர்மயுத்தம் 2.0 வேற. உங்களையும் நம்பி வந்து ஏமாந்த அந்த சில தொண்டர்களின் பாவ தலைமுறைக்கும் தொடரும். பின்குறிப்பு, தயவு செய்து அம்மா புகைப்படத்தை துறந்து விடுங்கள். உங்கள் தர்மத்தின் வாழ்வுதனை கருணாநிதியே கவிக்கொள்ளட்டும் என்று அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்த நிலையில் அதிமுக தற்பொழுது காட்டமான விமர்சனத்தை முன்வைத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம். தற்பொழுது அதிமுக ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்ததை தொடர்ந்து காட்டமான விமர்சனங்களை முன்வைத்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கூச்சமே இல்லையா ஓ பன்னீர்செல்வம் என அதிமுக கடுமையான விமர்சனத்தை திமுகவில் இணைந்த ஓ பன்னீர்செல்வம் மீது வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக ரோசி டீ கடை நடத்திட்டு இருந்த உங்களை ஆளாக்கி அமைச்சராக்கி ஏன் முதலமைச்சராகவே ஆக்கியது இந்த இயக்கம். அம்மா வளர்த்த இயக்கத்திற்கு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கையெழுத்து போடும் பெருமையை கொடுத்தது அழகு பார்த்தார்கள் அதிமுக தொண்டர்கள். ஆனால் நீங்கள் உள்ளே இருந்து ஊப்பியாகவே இருந்தீர்கள். எம்ஜிஆர் மாளிகையில் கருணாநிதி வசன புத்தகம் படித்துக் கொண்டிருந்தீர்கள். உண்ட வீட்டுக்கே இரண்டகம் செய்வது போல் வளர்த்த இயக்கத்தின் வாயிற்கதவுகளை எட்டி உதைத்தீர்கள். பாவம் சும்மா விடுமா? அரசியல் அனாதையாக இனி நீங்கள் அஇஅதிமுக வேட்டியை கூட கட்ட முடியாத நிலைக்கு தள்ளினர் ரத்தத்தின் ரத்தமான அதிமுக தொண்டர்கள். பசுத்தோல் போர்த்தியை கொண்டு நீங்கள் நடத்திய நாடகம் எல்லாம் அம்பலப்படுத்த நின்றதும் வேறு வழியே என்றதும் ஓனர் வாசப்படிக்கே போயாச்சா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இனி உம்மை போன்ற பச்சொந்திக்கு அம்மா எல்லாம் சும்மாதானே, உதயநிதி வாழ்க, இன்பநிதி வாழ்க என வெட்கமே இல்லாமல் மானங்கெட்டு திரிய வாழ்த்துக்கள். இந்த கர்மத்துக்கு தர்மயுத்தம் 1, தர்மயுத்தம் 2.0 வேற. உங்களையும் நம்பி வந்து ஏமாந்த அந்த சில தொண்டர்களின் பாவ தலைமுறைக்கும் தொடரும். பின்குறிப்பு, தயவு செய்து அம்மா புகைப்படத்தை துறந்து விடுங்கள். உங்கள் தர்மத்தின் வாழ்வுதனை கருணாநிதியே கவிக்கொள்ளட்டும் என்று அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.